ஹாய் ஃபேம், பிளேஸ் டு விசிட் இன் சென்னை சீரீஸில் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையும் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் போய் பார்த்து நாங்கள் வீடியோவாக எடுத்து vlog-ஆ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ECRல இருக்கக்கூடிய ஸ்னோ கிங்டம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்னோ கிங்டம் மட்டும் இல்லாமல் ட்ரிக் ஆர்ட் மியூசியம்னு சொல்லிட்டு ஆர்ட்டெல்லாம் வச்சு ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ வெளியில் பெய்ட் பார்க்கிங் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் ட்ரிக் ஆர்ட் மியூசியத்துக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ பர் அடல்ட்டுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னு அந்த ஸ்னோ கிங்டம்காக எல்லா மக்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அது தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டெல்லாம் நீங்கள் காமிச்சு செக் அவுட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தேன்னா ட்ரிக் ஆர்ட் மியூசியம் சொல்லிட்டு நிறைய ஆர்ட்ஸ் ரிலேட்டடான பெரிய மியூசியம் இருக்குன்னு எதிர்பார்த்து போயிருந்தேன். பட் ஆனால் உள்ளே போனோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் இந்த ஷாக்குங்கிறது உங்களுக்கே புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 டிராயிங்ஸ் பெயிண்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. நான் நார்மலாக பொருட்காட்சியிலே போய் பார்த்துருக்கேன். இதை விட அதிகமான டிராயிங்ஸு, இதை விட சூப்பரான விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான். நானும் சைடில் இருக்க டோரெலாம் திறந்து பார்த்தேன், எக்ஸ்ட்ரா ஏதாவது போர்ஷன் இருக்கான்னு பார்த்தா மொத்தமே இதுதான். எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இது மட்டுமே இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜங்கிள் சஃபாரின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கும் தனியாக பே பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதையும் போய் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.